Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் யூனிட் 3 சர்வீஸ் பிஸ்னஸ் 1ல சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஒன் வேர்ட்க்கு அதுக்கு ஆன்சர்ஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோமன் நம்பர் 2 வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் give the meaning of commercial banks. commercial banks ஓட மீனிங் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 97. See, commercial banks in irukku banks which accept deposits from the public and grant loans to traders, individuals, agriculture, industries, transport, etc. in order to earn profit. Their lending is in comparatively small amount and mostly for short and medium period. இது வரைக்கும் சரிங்களா. 2 mark question இது, அதாவது ரோமன் நம்பர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். Then second question, what do you mean by industrial banks? Industrial banks na enna? Page number 97, the same page. Industrial banks அதாவது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்கு பாருங்க. ஹியூஜ் ஃபினான்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் பிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர்ஸ் ஆர் கிராண்டட் பை எ செப்பரேட் டைப் ஆஃப் பேங்க்ஸ் கால்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். they are also called industrial banks. அதுக்கு அடுத்ததும் நீங்கள் அப்ஜெக்டிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் எழுதணும். ஹியூஜ் ஃபினான்ஸ்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் ரோமன் நம்பர் 2ல செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். Then third one, what are foreign banks? Page number 98. 98ல foreign banks ன்னு இருக்கு பாருங்க. அதில் banks which have registered office in a foreign country and branches in India are called foreign banks. These banks open their offices in big cities and port towns only. Mostly they serve the interest of the multinational companies employees. அதில் இருந்து அப்படியே நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் நம்ம ரோமன் நம்பர் செகண்டில் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஃபாரின் பேங்க்ஸ்க்கு பேங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதர் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், செவன்த் லைனில் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரோமன் நம்பர் செகண்டில் தேர்ட் ஒன்க்கான ஆன்சர். ரோமன் நம்பர் 3 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 100ல இதோட ஆன்சர் இருக்கு. லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, லோக்கல் ஏரியா பேங்க்ல இருந்து ஃபோர்த் லைன்ல ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் சரிங்களா. அதாவது லோக்கல் ஏரியா பேங்க்ல இருந்து 1996 வரைக்கும் ஒரு பாயிண்ட், அடுத்து லேப்ஸ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செமி அர்பன் ஏரியா செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா their main objective இருக்கு இல்லையா, அடுத்த லைனுக்கு அடுத்த லைன், their main objective is to mobilize rural savings and invest them in the same areas. இது வந்து தேர்ட் பாயிண்ட். இது வந்து லோக்கல் ஏரியா பேங்க்ஸில் 3 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் எனி 2 எக்ஸாம்பிள் உங்களால் முடிஞ்சால் இந்த 3 எக்ஸாம்பிளும் எழுதுனா நல்லா இருக்கும் சரிங்களா. அடுத்தது, வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் இன்வால்வ்ட் இன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்? பேஜ் நம்பர் 99. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா ஹெட்டிங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா their objective, அதாவது regional rural banks போட்டுட்டு அதில் first point, their objective is to develop a rural economy and play supplementary role to cooperative societies. 1 point. Second, they mobilize deposits from the rural public and provide finance to rural artisans, small entrepreneurs and farmers and try to avoid their dependency on money lenders. Second point. அதுக்கு அடுத்தது as on அதுல இருந்து நபார்ட் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரோமன் நம்பர் 3ல செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலுக்கு படிக்க போகிறோம். Roman number 4 long answer questions. First one, explain the various types of banks based on the functions. Any 5. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 97, 98, 99 various types of banks கேட்டிருக்காங்க. 97ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பேங்க்ஸ் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து 2 மார்க்குக்கு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மீடியம் பீரியட் அது வரைக்கும் எழுதிக்கோங்க. டீட்டெயில் 1. அதுக்கடுத்து அதுக்கு கூட எக்ஸாம்பிள்ஸ் இது 2 எழுதிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைசியா பேங்க்னு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் பேங்க்ஸ், ஹியூஜ் ஃபினான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் டீட்டெயில், அதாவது டீட்டெயிலில் செகண்ட் டாபிக், அதாவது ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் எழுதுறோம், அடுத்து டெவலப்மெண்டல் பேங்க். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 98ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்,
இதுக்கு என்ன பண்ணணும், ஆல் கோஆப்ரேட்டிவ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதர்ஸ் வரைக்கும், அடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து ரூரல் பேஸ்டு வரைக்கும் அடுத்த பாயிண்ட். இது கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதுக்கு அடுத்தது கீழே 1 2 3 4 5 6 கீழே இருந்து 6th லைனில் ஆல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க, ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஃபாரின் பேங்க்ஸ். ஃபாரின் பேங்க்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபாரின் பேங்க்ஸ் வரைக்கும், அதாவது பேங்க்ஸ் விச் ஹாவ் ரெஜிஸ்டர்டு அதில் இருந்து ஃபாரின் பேங்க்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன் 2017 அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி there were 42 ஃபாரின் பேங்க்ஸ் இன் இந்தியா அண்ட் ஆல் ஆஃப் தெம் வேர் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். அந்த பாயிண்ட் எழுதுங்க. ஃபாரின் பேங்க்ஸ் வரைக்கும் 3 லைன்ஸ், அதுக்கு அடுத்தது இன் 2017 ஷெட்யூல்டு பேங்க்ஸ் வரைக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 99 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பிஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்பான்சர் பேங்க் வரைக்கும் எழுதிக்கோங்க 4th லைனில். அதுக்கு அடுத்த லைனில் they are established as low cost institution in rural areas இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எனி 5 பேங்க்ஸ்னும் போது நம்ம 5 பேங்க்ஸ், அதாவது என்னென்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் எழுதியிருக்கோம், அடுத்து டெவலப்மெண்டல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இதில் எந்தெந்த பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன். இதுக்கு வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 102 அண்ட் தென் 103. 102ல் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஹெட்டிங் கீழே எனி பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4th லைனில் பப்ளிக் செக்டார் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் அது 2 லைன்ஸ் தள்ளி ஆல் ஆஃப் தெம் ஆர் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் பேங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இன் 1969 அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டதுக்கப்புறம் அதே பேராகிராஃபில் திஸ் இஸ் கால்ட் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, 6 more banks were nationalized in 1980 இருக்கு இல்லையா. ஸோ இந்த கவர்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் செகண்டு அந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு 1969 ப்ராஃபிட் வரைக்கும் எழுதிட்டு அடுத்த கவர்மெண்ட் பெய்ட் த ஷேர் கேபிட்டல் டு ஆஃப் தோஸ் பேங்க்ஸ் டு த ப்ரைவேட் ஓனர்ஸ் அண்ட் டுக் ஓவர் ஆஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ். திஸ் இஸ் கால்ட் நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு எழுதிட்டு அடுத்த பேஜில் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டீட்டெயில் செகண்ட் ஓகேங்களா. ஒன்ஸ் அகெயின் ஐம் டெல்லிங் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஹெட்டிங் கீழே எனி பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கமர்ஷியல் பேங்க்ஸ் வரைக்கும், அடுத்து ஆல் ஆஃப் தெம்னு இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி டைப் பேங்க்ஸ் வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டு இந்த இது ஐஎஃப்சிஐ இதெல்லாம் எழுதிட்டு அடுத்து 4 லைன்ஸ் எழுதிக்கோங்க. 1969 ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப் டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் டீட்டெயில் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ இந்த லெசனுக்கான புக் பேக் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங் டேஸில் வந்து ரிமைனிங் லெசன்ஸும் பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.